கிளாஸ் ரூமில் டீச்சர் ஒரு மெத்தேடில் டீச் பண்ணிடுவாங்க. இப்போ மாணவன் வந்து அதை உள்வாங்கும்போது அவனுக்குள்ளே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சில ப்ராசஸிங் எல்லாம் நடக்கும். அதை அவன் சுற்றி வளைச்சி டீச்சர் சொன்ன கடைசி ரிசல்ட்டுக்கு வந்துடுவான், அதோட விடைக்கு. ஆனால் அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது இவன் ஒரு சொந்த மெத்தேடு வச்சுருப்பான். அதெல்லாம் வேறு வழியாக வந்து அந்த இடத்துக்கு சரியான அந்த கோலை ரீச் ஆகிடுவான். அப்படி ஒரு விஷயம் நடக்கும். நாம் எதை கொடுத்தோமோ அது கரெக்டாக திரும்ப வரும் விடை மட்டும். ஆனால் வரக்கூடிய வழி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளே அப்படி தான் இருக்கும். டீச்சர் கூட்டல் கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதை கூட்டி அதுக்கு விடை அவன் எப்படி கொண்டு வரான் பாருங்கள். விடை கரெக்டாக இருக்கும், ஆனால் அவங்க வர்ற முறையை பாருங்கள். குருவுக்கு மிஞ்சின சீடனாக இருப்பான் போல் தெரியுது. விடை முழுசாக வந்த பிறகு டீச்சர்